வெடித்து சிதறி இருக்கக்கூடிய ஹம்வி இஸ்ரேலுடைய வெகில்ஸ், அது மட்டும் இல்லாம 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்கவாவை இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சு தூள் பறத்தி இருக்காங்க. அதனுடைய வீடியோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தடை இந்தியாவுல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல பேசு பொருளா இருக்கு. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஈரான் 25 மில்லியன் மக்களை ஜான் ஃபத்தா ஃபார் ஈரான் அப்படின்னு சொல்லி பல மக்களை இன்னைக்கு ராணுவத்துல சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. மொசாட்டினுடைய உளவு அமைப்பினுடைய தலைவர்கள் பல பேரை இன்னைக்கு ஈரான் கைது செய்திருக்கிறாங்க. இதோடு சேர்த்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு துபாயில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் ஒளிபரப்பு பண்ண ஒரு வீடியோவை யூடியூப் இன்னைக்கு அதை தூக்கி இருக்கான். இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களை சர்வதேச கள நிலவரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஹம்வி அப்படின்னு சொல்ற ஒரு வெகில்ஸ். இந்த வெகில்ஸ் சாதாரணமான வெகில்ஸ் இல்லையாங்க, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. நாங்க ரொம்ப சாதாரண இல்லைங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு. எந்த அளவுக்குன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் வெப்பன் இருக்கான். ரிமோட் கண்ட்ரோல்லே வெப்பன் பண்ணி அதை அட்டாக் பண்ண முடியுமா? அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதோட மிசில்ஸ், பெரிய பெரிய மிசில்ஸ்லாம் இந்த வெகில்ஸ்ல, இந்த வாகனத்துல போட்டு எதிரி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மல்டி பர்பஸ் வெகில்ஸ் சாதாரணமானது இல்லை. இது 4-வே, அதாவது 4x4, அந்த 4 புறத்திலையும் வீல் சுத்தும். எல்லா புறங்களையும் போய் எதிரியை தாக்கும். அவங்க பார்வையில் எதிரி யார்? அவங்க பார்வையில் எதிரி மக்கள் எல்லாம் எதிரி. அதாவது ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ராணுவத்துடைய மக்களை சொல்லல, லெபனான்ல இருக்கக்கூடிய அப்பாவி கிராமவாசிகள் உட்பட எதிரின்னு சொல்லி இஸ்ரேலுடைய அபிஷியல் நியூஸ் சேனல்ல வாசிக்கிறாங்க. அந்த கிராமப்புற மக்கள் தீவிரவாதின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மக்களை தாக்குறதுக்கு இந்த வெகில்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, இந்த வெகில்ஸ் எப்படிப்பட்டது தெரியுமா? இது ஒரு ஆம்புலன்ஸா மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்ற சமயத்துல தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா இந்த வீடியோவை தந்திருக்கிறாங்க. நீ அனுப்பினப்பா, மல்டி பர்பஸ்பா, சாதாரணது இல்லை. எல்லா மிசில்ஸ் இருக்கும், எல்லா சைட்லையும் பார்த்து அட்டாக் பண்ணு சொன்னில, அதையே நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம். எல்லா சைடும் பார்த்து அட்டாக் பண்ணு சொன்னில, அதே நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவை தந்திருக்காங்க. இந்த ஹம்வி என்பது மிகப்பெரிய அளவுக்கு, கிட்டத்தட்ட இதுவே ஒரு 30 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 30 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய இந்த வெகில்ஸை ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு 30 வினாடியில இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடிச்சு அவங்க வீடியோ தந்திருக்காங்க. தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் விட்டாங்களா பாத்தீங்கன்னா, மெர்கவா இது சாதாரணமானது இல்ல. இது எப்படின்னு சொன்னா, நாங்க லேட்டஸ்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பின்னாடி டோர் இருக்கு, அடிச்சா வெளியில இருந்து தப்பிச்சு ஆள் வந்துடலாம், காப்பாத்திரும். அது மட்டும் இல்லாம 360 டிகிரில சர்வலைன்ஸ் இருக்கு. 360 டிகிரி நாங்க எங்க யார் வந்தாலும் பார்த்து அடிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு இஸ்ரேல் பீத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய FPV ட்ரோன் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா போய் நெத்தில அடிச்ச மாதிரி மெர்கவா அடிச்சிருக்கு. மெர்கவாவினுடைய இழப்பு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள்ல 80 கோடி ரூபாய், 80 கோடி ரூபாய் இன்னைக்கு இஸ்ரேல் இழந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கப்பதான் ஹிஸ்புல்லாவினுடைய அவர்களுடைய தலைவரிடம், லெபனானிடம் நாங்க பேசிட்டோம். லெபனானை பொறுத்த மாத்திரம் 2 விதமா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். லெபனான்ல அரசாங்கம், லெபனானுடைய அதிபர் அவுன், லெபனானுடைய அரசாங்கம், அதுல துணை ராணுவ படையா இருக்கிறதா ஹிஸ்புல்லா. இன்னைக்கு இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய அவுன், அதாவது முதன்மையா இருக்கக்கூடிய இந்த லெபனானுடைய ஆட்சி அதிகாரம் வாஷிங்டன்ல போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மார்க் ரூபியோ இதுக்கு தலைமை தாங்கினாரு. அதுல அந்த பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய நியூஸ் சேனல் இருக்கக்கூடிய அல்-மைத்தின் சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கக்கூடிய சேனல் 12, சேனல் 14 இதெல்லாம் இல்ல நைட்டு தான் ஒப்பந்தம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவலா கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, நாளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. இதன் காரணமா இன்னைக்கு இஸ்லாமாபாத்ல இருந்து ஒரு ஃபிளைட் ஈரானுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய IRGC தலைவர்களை அழைச்சிட்டு போறாங்க. குறிப்பா கலீஃபா வர போறாரு, அப்பாஸ் அராக்சி வர போறாரு, அதே மாதிரி ரான்சி வர போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் இருக்க போகுது,
அமெரிக்கா என்னென்ன சொல்ல போறாங்க, பதிலுக்கு ஈரான் என்ன சொல்ல போறாங்க, அதையும் நீங்க சர்வதேச அளவில் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த போர் எப்படி போகும், இதனால கச்சா எண்ணெய் விலை எப்படி இருக்கும், இதனால கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போர்ல, இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடைபெறும் சொன்னா, ஈரான் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, எங்களுடைய உரிமை தொகையை கொடுக்கணும். ஏற்கனவே தடை பண்ணி வச்சிருக்கியா இல்லையா, 180 பில்லியன் யூஎஸ்டி வச்சிருக்கியா இல்லையா, கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வேல்யூல 12 லட்சம் கோடி முதல் 15 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அந்த தொகையை நீ கொடுக்கணும் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. ஈரானுடைய ஆத்தரைஸ் ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாயி என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுக்கு நீ கிஃப்டா கொடுக்கறதுன்னு இல்லை, எங்களுடைய உரிமை தொகைடா, இதை குடுறா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது ஒப்பந்தத்தினுடைய ஒரு அம்சமா இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை, இதனால போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்குமாங்கிறது பெரிய ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அந்த அமெரிக்கா என்ன சொல்றான்னா, ஹிஸ்புல்லாவை விட்டுறணும், நீனு ஹிஸ்புல்லாவை சேர்க்கவே சேர்க்காத இதுல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுதான். ஈரான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஒருபோதும் அவங்களை விட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தடங்களுக்கான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் இதை பார்க்கல, அப்படிதான் தெரியுது. ஹிஸ்புல்லாக்களை தொடர்ந்து ஈரான் விட மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்றா இருக்குது. ஹிஸ்புல்லாக்களை விட வேண்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது லெபனானுடைய எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய லிட்டானின்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த பகுதிகள் முழுவதுமா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அதை நாங்கள் எடுத்துக்க போறோம்னு சொல்லி வெளிப்படையாக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால உலகத்து அளவுல இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கிறதையும் கவனிக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். ட்ரம்பினுடைய 3வது மனைவி, ஒரு காமெடியில சொல்லுவாங்கல்ல, இது உனக்கு எத்தனாவது, இது 7வது, அது மாதிரி இது 3வது. ஏன் அப்படி சிரிக்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் நான் சொல்கிற சம்பவம் காசா மக்களுடைய கண்ணீர் கதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடைய வலியும் வேதனையும் புரியும் உங்களுக்கு. இந்த அம்மா இருக்காங்கல்ல மெலானி, இந்த அம்மா எப்ஸ்டீனுடைய ஆளு அப்படின்னு ஒரு வீடியோவை ஈரான் பதிவு செய்கிறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஈரான் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கண்டறிஞ்சு யார் யார் ஈடுபடுறாங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால மெலானி எப்ஸ்டீனால் உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடைய ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் மறுக்க முடியுமா? கடந்த காலங்களில் பெண்களை வச்சு அவங்க பல பேரை கவுத்தி இருக்கிறாங்க. இந்த ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்றதை வச்சு பல பேரை அவங்க கவுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு எப்ஸ்டீனுடைய ஆளாதான் இந்த மெலானி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் ஈரான் பதிவு செய்கிறாங்க. எந்த வைரல் காட்சி இல்லைங்க, எந்த அசிங்கமும் இல்லை. அதில் என்ன இருக்குன்னா, இந்த மெலானி அரைக்கால் அது இதை போட்டு போகும்போது எல்லாத்துக்கும் இஸ்ரேல் செய்கிற வேலை தானே அது. பல பேரை கவர் பண்ணுவாங்க அந்த பொம்பளை. அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே ஒரு அனிமேஷன் வீடியோ தான். அந்த வீடியோவை போட்டோம்னா கொந்தளிச்சு போய் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்குன்னு சொன்ன உடனே யூடியூப்லேருந்து அந்த வீடியோ இன்னைக்கு தூக்கி இருக்கிறாங்க. முடிஞ்சா நம்ம அந்த வீடியோவை காட்ட முடியும், காட்ட முயற்சி பண்ணுறோம். பல நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, என்ன பாய் வீடியோ வர மாட்டேங்குது. நான் காட்டுறேங்க. காட்டும் போது அவங்க தூக்க சொல்றாங்க, இதை தூக்கிடு, அதை தூக்கிடுங்கிறாங்க. அதனால தான் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறத நம்ம செய்தியா சொல்லிக்கொள்றோம். இதுக்கெல்லாம் ஜேடி வான்ஸ், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி என்று சொல்றாரு, எப்ஸ்டீனுக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த விதமான சம்மதமுமே கிடையாதுங்க, அவர் ரொம்ப நல்லவருன்னு சொல்றாரு. ஏன் கேட்காம சொல்ற, நீ எதுக்கு தேவையில்லாம சொல்ற அப்படின்னு சர்வதேச அளவுல அவர் மேல ஒரு பேச்சு விழுந்திருக்கு. காரணம் என்ன? தேவையில்லாம எப்ஸ்டீனுடைய இந்த விஷயத்துல இன்னைக்கு இவங்க மூக்க நுழைக்கிறது, எப்ஸ்டீனுடைய பின்னணியில் இஸ்ரேல் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு அமெரிக்காவோட இருக்கக்கூடிய மக்களே புரிஞ்சு கொள்றாங்களாம். இதுக்கிடையில ட்ரம்ப் கோமாளி, இந்த கோமாளியை பத்தி பேசுறது நம்மளுக்கு ஒரு வேலை. இதுக்கே 4 நிமிஷம் செலவழிக்க வேண்டியதா இருக்குங்க ஒவ்வொரு வீடியோக்களையும். இன்னைக்கு என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கான்னா, நேற்று என்ன பண்ணா, கிறிஸ்துவ மக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவே நான் தான்ட்டான், பிதாவுடைய மகனே நான் தான்ட்டான். இன்னைக்கு என்ன பண்ணோம், அது பயங்கர கண்டனமாகி ஜார்ஜியா மெலானி உட்பட, இத்தாலியுடைய அதிபர் ஜார்ஜியா மெலானி உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தோன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதான் அவர் இறங்கி என்ன பண்றாருன்னா, ட்ரம்ப் இப்படி இருக்கிறான், அவரை கட்டிப்பிடிச்சு அப்படி ஒரு போட்டோ போட்டிருக்கான். என்ன சொல்றது இந்த லூஸ் அப்படின்னு தெரியல. இந்த போட்டோவும் உலகத்தளவுல வைரலா இருந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கிடையில ஈரான் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அவங்க சொல்றாங்க, ஜன்ஃபதா ஃபார் ஈரான் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி 25 மில்லியன் மக்கள் நாங்கள் ராணுவத்தில் சேர்க்க போறோம்.
நீ முற்றுகை போடுற ஜலசந்தியில, அந்த முற்றுகையை மீறி நாங்க உடைச்சுக்கிட்டு வருவோங்கிறது தனி விஷயம். ஆனாலும் இந்த ஃபார் ஈரான் அப்படின்னு ஒரு அமைப்பை நாங்க உருவாக்கி அதுல எல்லாத்தையும் சேர்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுக்காக போராடுற யாரா இருந்தாலும் வாங்க, நீங்க 12 வயசு இருக்குதா, ஓகே எடுத்துக்கிறோங்க. யாரெல்லாம் 12 வயசுக்கு உட்பட்டவங்களா இருக்காங்களோ அவங்க கூட நாட்டுக்காக போராடணும் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள் வந்திருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் இப்படி எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்கிறது தான் ஈரானுக்கு அடி வயித்துல இன்னைக்கு, அதான் ஈரான் அமெரிக்காவுடைய அடி வயித்துல இன்னைக்கு கையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சர்வதேச அளவுல பேசு பொருட்களை ஒன்னாவும் இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, மொசாட்டினுடைய உளவாளிகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வீடியோக்கள்ல, டிசம்பர்ல மிகப்பெரிய அளவுக்கு ஈரான்ல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவுக்கு அங்க மக்கள் இறந்து போனாங்க. அம்னாஸ்டிங்கிற அமைப்பு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அடிச்சு விடுறான் 42,000. அது பொய்யுங்க. இப்ப அந்த இடத்துல இறந்தாங்கிற மறுக்க முடியாது, அதை நம்ம மாத்தி சொல்ல முடியாது. அதுல யாரெல்லாம் செயல்பட்டாங்கிறப்ப ஈரான் சொல்றாங்க, மொசாட்டோட உளவாளி அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறத ஈரான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதை உறுதிப்படுத்துற மாதிரியே இன்னைக்கு மொசாட்டினுடைய தலைவராகக்கூடிய டேவிட் என்ன சொல்றாருன்னா, நான் ஈரானுடைய மத்தியில இருந்து கொண்டு இங்க குண்டு போடுறப்ப, போர் நடக்கிறப்ப, ரிஜிம் சேஞ்சுக்கு, ஆட்சி மாற்றத்தான் எல்லாம் முயற்சி செய்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் அது நடக்கவும் இல்லை, இன்னொரு பக்கம் சொல்லி முடிச்சவனையே செவிட்டிலே அரைஞ்ச மாதிரி 35 மொசாட் உளவாளிகளை ஈரான் கைது செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய செய்திகள் ஒன்னா இருக்கு. தொடர்ந்து ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்கா நேத்தே பார்த்தீங்க, ஒரு போட்டோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்ல பார்க்குறவங்கள, வயிற்றை ஏற்றிக்கிட்டு ட்ரம்ப் அந்த ஜலசந்தி, ஹர்முஸ் ஜலசந்தி அடைச்சிக்கிட்டு இருக்கோம், யாரும் போக முடியாதா அப்படின்னு சொன்ன சமயத்தில் ஈரானுடைய கோல்பன் அப்படின்னு சொல்ற ஒரு கப்பல் இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து வெளியில வந்திருக்கு. என்ன எடுத்துக்கிட்டுங்கிற செய்தி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பேர் இடியா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகவும் வேற ஜலசந்தி வழியாகவும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அடைச்சா, அதாவது பாப்பியல் மந்தீப் ஜலசந்தியை அடைச்சா யாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு சொல்றாங்க, இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா, நேத்தே நம்ம மாலக்கா ஜலசந்தியை பத்தி சொல்லியிருந்தோம். இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜலசந்தியை பத்தி அவங்க எப்படி இந்தோனேசியா அணியாம நடந்துக்கிட்டாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஏமன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த ஏமன் இருக்கக்கூடிய பாப்பியல் மந்தீப் அப்படிங்கிற இந்த ஜலசந்தி ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வழிகளில், இந்த வழிகளில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஆயிலெலாம் எடுத்துகிட்டு வரணும். இந்த வழிகளை ஆயில் எடுத்துகிட்டு வர்றப்ப மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் முட்டுக்கட்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஹூத்திகள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதையே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஜுல்ஃபிகர் சொல்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு எண்ணெய் தட்டுப்பாடை நாங்கள் உண்டாக்குவோம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், சங்கிகள் என்ன பண்ணீங்க, என்னெல்லாம் ஆனாங்க தெரியுங்களா, ஜெய் இஸ்ரேல் ஜெய் இஸ்ரேல் ஜெய் இஸ்ரேல் பாராட்டினாங்க. எந்த அளவுக்குன்னா, நெத்தனியாவு ஒரு கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வர வேண்டி இருந்துச்சு. சாந்தினி சௌக் பக்கத்தில் ஒரு வெடிகுண்டு வெடிக்குது. வெடிச்சவனா என்ன சொல்றாங்க, இந்தியா பாதுகாப்பற்ற நாடு அப்படின்னாங்க. பாதுகாப்பற்ற நாடுனாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்ல பார்த்தீங்கன்னா புத்தின் இந்தியாவுக்கு வந்தாரு. நெத்தனியா வரவே இல்லை. இந்த சங்கிக எல்லாரும் ஜெய் இஸ்ரேல் ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா ட்ரம்ப் இங்கிருந்து ஒரு தூது சொன்ன உடனே மோடி என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்தியாவில் இருந்து இந்தியாவை குறை சொன்னதுக்கு அப்புறம் நெத்தனியாவை போய் பார்த்து அவர் மனைவிட்ட பேசி, சாரா ஹவாரியோ, நீ போட்டிருக்க ட்ரெஸ் நான் போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்னா இருக்கு பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு வந்த இந்த செய்தி இன்னைக்கு மக்கள் பரவலாக பகிர்ந்து அவர்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இன்னொரு 2 முக்கியமான செய்தி இருக்குங்க. குவைத்தில் ஏற்கனவே விமானங்கள் தலை குப்புற அமெரிக்காவுடைய விமானம் விழுந்துச்சுங்கிற வீடியோவை நம்ம போட்டு காட்டியிருந்தோம் போருடைய காலங்களில். அதை பதிவு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அகமதுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கைது பண்ணி எப்படி நீ அதை போடலாம், எப்படி நீ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குவைத் கைது பண்ணியிருக்கிறாங்களாம். அவரு நடந்த சம்பவத்தான போட்டாரு, இல்லாததையா போட்டாரு, அவர் இருட்டடிப்பு செஞ்சாரு. அந்த வீடியோ என்னப்பா இருட்டடிப்பு செஞ்சாரு, எந்த இருட்டடிப்பும் இல்லை. ஆனா அமெரிக்கா உளுந்தது அப்படிங்கிற தகவலை சொன்னனாலேயே இவங்களுக்கு கோபம் வருதுன்னா, இவங்க நீ எல்லாம் தமிழகத்து முதல்வர் பாருங்கப்பா, மோடிக்கு எதிராக எப்படி பேசுறாரு தெரியுமா? ஒரு அநியாயத்துக்கு எதிராக, மோடிக்கு எதிராக சொல்லக்கூடாது, அநியாயத்துக்கு எதிராக எப்படி பேசுறாரு பாருங்க. நீங்க மாநிலத்துடைய உரிமையை பறிச்சீங்கன்னு சொன்னா
களத்தில் நான் இறங்குவேன். இது மிரட்டல் நினைச்சா கூட மிரட்டல் நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாரு தமிழகத்தினுடைய முதல்வர். அவரை பார்த்து கூட குவைத் படிப்பினை பெறணுங்கிறது பரவலா மக்கள் பேசிக்கிற வார்த்தைகள் ஒண்ணா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடகொரியால இன்னைக்கு அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறது IAEA, அதாவது அணு ஆயுத பரவல் அமைப்புன்னு ஒன்று இருக்குங்க. இந்த IAEA ஐநாவுக்கு கீழே வரக்கூடிய அமைப்பு. ஒரு காலமும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய டிமோனாவில் அணு ஆயுதம் இருக்கு, அங்கே போய் ரிசர்ச் பண்ணதில்லை, பார்த்ததில்லை. அந்த அமைப்பு சொல்றாங்க வடகொரியால இன்னைக்கு அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் கொண்டு வர போனாங்க, கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா தயார் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற செய்தி IAEA சொல்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா உங்களுக்கு? இன்னைக்கு மட்டும் ஏன் தெரியுது? இப்போ அடுத்த டார்கெட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஈரானை முடிச்சேன்னா கியூபாவுக்கு போவேன், கியூபாவை முடிச்சா அடுத்து வடகொரியாவா இருக்குமா அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கிடையில கிம் ஜாங் பெரிய அளவுக்கு இந்த சமயத்தில் போருடைய காலங்களில் களம் இறங்கி செயல்படலை, தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலைங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. கிம் ஜாங் மட்டும் இல்லைங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த போரில் எங்கேயாவது ஆப்கானிஸ்தான் பேசி பார்த்துருக்கீங்களா? அமெரிக்காவால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானே வாயை திறக்கலைன்னா வடகொரியா எப்படிப்பா வாயை திறக்கும் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி நம்ம கவனிக்க வேண்டிய செய்திகளில் முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுடைய கடைசி பகுதியிலும் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து பேசி வர்றோம். பேசுறதுக்கான நோக்கம் அந்த மக்களுக்காக துவா செய்யணும், அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு மற்றவர்கள் பிரார்த்தனை செய்கிற மாதிரி அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால், கடந்த நவம்பர் 2023 கான் யூனிஸில் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரருக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயம். இவருக்கு 3 குழந்தைகள், அப்துல்லா, முகம்மது, தோஹா அப்படி 3 குழந்தைங்க. அதே மாதிரி அவருடைய மனைவிக்கு கர்ப்பமாகவும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அது மாதிரி இவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சா. என்னென்னா, நம்ம ஒரு வீட்டு மாடிக்கு மேலே ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும் நம்ம அப்படின்னு ஆசைப்பட்டாராம். போருடைய காலங்களில் கூட காரை ஓட்டிட்டு எல்லா இடங்களில் போய் வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தாராம். இதனால தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், பனி சுலைஹான்னு ஒரு பகுதி, காசா இருக்கக்கூடிய பகுதி, அங்கே தன்னுடைய 3 குழந்தைகளையும் மனைவி விட்டு வச்சுருந்தாரு. சம்பவத்துடைய விஷயங்களையும் விபரீதங்களையும் அவருடைய சகோதரர் சையது, அவருக்கு 42 வயசு, அவர் சொல்கிறாரு, கான் யூனிஸில் இரவு 1 மணிக்கு குண்டு போடப்பட்டுச்சு. மக்கள் இருக்க இடத்துல குண்டு போடப்பட்டவனை நான் உடனே தேடி போனேன். சம்பவத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன் நீங்கள். அவர் சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனேன், ஒவ்வொரு நாளும் ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறதுக்காக நான் போகிறேன். ஒருத்தவங்களையும் நான் திருப்பும்போது என் சகோதரனே நான் பார்த்தேன், ஹுசேனுங்கிற என் சொந்த சகோதரனை பார்த்தோன்னே நான் அலறி துடித்தேன். போதிய நேரம் இல்லை, ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவியை, அதே மாதிரி அதாவது ஹுசேனுடைய மனைவியை சையது கூப்பிட்றாங்க, அண்ணன் கூப்பிட்றாரு. அதே மாதிரி அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாரு, அத்தாவுக்கு தகவல் சொல்கிறாரு, பிள்ளைகளாம் தகவல் சொல்லி வர சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. வர்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா எல்லா இடங்களும் குண்டு போடப்பட்டிருந்துச்சு. சர்வசாதாரணமாக அப்படி வந்துட முடியாது, இஸ்ரேலுடைய அந்த தடுப்பெல்லாம் தாண்டி, செக் போஸ்ட்லாம் தாண்டி வர முடியாது. அதையும் தாண்டி அந்த குடும்பம் வருது. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் மாதிரியே இருக்கும். ஆனால் திரைவில்லோட படம் இது, இதெல்லாம் உண்மை வரல, அதெல்லாம் கட்டுக்கதை. விஜய் நடிக்கிற படம் மாதிரி, அந்த கோமாளி பையன் நடிக்கிற படம் மாதிரி நினச்சிடாதீங்க. குடும்பம் வேகமாக பார்க்க வருது, அதுக்குள்ளே அடக்கிறதுக்கு தயாராகிறாங்க. நெருங்கிட்டே இருக்காங்க குடும்பம். நிறைய மாத கர்ப்பிணி மனைவி, அம்மா வர்றாங்க, ஹுசேனுடைய அம்மா, அந்த பிள்ளைங்க அப்துல்லா, முகமது, தோஹா, அந்த குழந்தைகள்லாம் வர்றாங்க. வந்த கடைசியில் கூட்டத்தில், ஏன்னா கூட்டமாக அடக்க வேண்டிய நிலை, ஏன் போய் கூட்டமாக அடக்க வேண்டிய நிலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளை துணி போடுவாங்க, கஃபன் துணி சொல்லுவாங்க, அந்த கஃபன் துணி அங்கே பற்றாக்குறை. வேகமாக இருக்கிற துணியை வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. எல்லா கஃபன் துணியும் பிளட்டோடு தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி அடக்கம் பண்ணுறப்ப அவங்க அம்மா ஹதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தான் பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என் பிள்ளைய நான் லாஸ்ட்டாக பார்க்குறேன், ஒரு முத்தம் கொடுத்துறேன், என் பிள்ளைக்கு என் முத்தம் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நல்லா முத்தம் கொடுக்க முடியலை. கூட்டம் 2, அந்த அப்துல்லா, முகம்மது, தோஹா 3 குழந்தைகளும் எல்லாரும் அந்த கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் கூட பூந்து உள்ளே போய் அவருடைய தகப்பனாரை கட்டி பிடிச்சி, அந்த இறந்து போயிருக்கிற அவருடைய நெத்தியில் முத்தம் கொடுத்து அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. மனைவி, நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மனைவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால போய் ஒரு முத்தம் கொடுக்கணும், அவரை கட்டி அணைக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை கூட அங்கே ஏற்படுது முடியலை. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. உடனே அந்த இறந்து போன சடலம் எடுக்கப்பட்டு உடனே அடக்கம் செய்யப்படுது. அவர் ஆசைப்பட்டது என்ன?
அவருடைய அண்ணன் சையது வைக்கார், நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன், இப்படிப்பட்ட நிலை எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஹுசேனை பற்றி அவருடைய அண்ணன் சையது விவரிக்கிறார். அவருடைய நல்ல வாழ்க்கை மறுமையில் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அல்லாட்ட மறந்துடாம துவா செய்யுங்க. அல்லாஹ் அவருக்கு தாரன் ஹைரன் மின் தாரிஹி, அஹ்லன் ஹைரன் மின் அஹ்லிஹி, ஜவுசன் ஹைரன் மின் ஜவுசிஹி, அவருக்கு அல்லாஹ் வந்து நல்ல ஒரு சிறந்த வீடை, சிறந்த ஒரு குடும்பத்தை, சிறந்த ஒரு துணை அல்லாஹ் ஏற்படுத்தணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மறந்துடாம துவா செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் மறவாமல் பதிவு செய்யுங்க. காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நீங்கள் மறந்துடாமல் எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.